நடிகர் திலகம் சாவித்ரி அவர்கள் சேரக்கூடாதவங்களோடு சேர்ந்து நம்பக்கூடாதவங்களை நம்பி பெரும் பொருளாதார இழப்பை சந்திச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். தனக்கு தேவையான பொருளாதார உதவிகளை செய்யுமாறு புரட்சி தலைவர் அவர்கள் கிட்ட உதவி கேட்டிருந்தாங்க நடிகர் திலகம் சாவித்ரி அவர்கள். ராமகிருஷ்ணன் மூலமாக சாவித்ரி அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடியை புரட்சி தலைவர் அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு சாவித்ரி அவர்களை நேர்ல போய் பார்த்திருக்காங்க. புரட்சி தலைவர் அவர்கள் கிட்ட எனக்கு இப்ப தங்கறதுக்கு வீடு இல்ல, என்னுடைய அன்றாட செலவுக்கே பணம் இல்லைன்னு சொல்லி கண் கலங்கியிருக்காங்க சாவித்ரி அவர்கள். 1,00,000 ரூபாய் பணத்தை ஒரு சூட்கேஸ்ல வச்சு சாவித்ரி அவர்கள் கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நடிகைகள்ல ரொம்ப பிரபலமான நடிகையர் திலகம் சாவித்ரி, பத்மினி, சரோஜா தேவி அவர்கள் மக்கள் திலகம் அவர்களோட இணைந்து நடிச்சிருக்காங்க. இதுல சரோஜா தேவி அவர்கள் நிறைய திரைப்படங்கள்ல புரட்சி தலைவர் அவர்களுக்கு ஜோடியா இணைந்து நடிச்சிருக்காங்க. சரோஜா தேவி அவர்களும் பத்மினி அவர்களும் ரொம்ப செல்வ செழிப்பா இருந்தாங்க. ஆனா இதுல நடிகர் திலகம் சாவித்ரி அவர்கள் அவங்களுடைய இறுதி காலத்துல பெரும் பொருளாதார சிக்கல்ல சிக்கி தவிச்சாங்கன்னே சொல்லலாம். நடிகர் திலகம் சாவித்ரி அவர்கள் சேரக்கூடாதவங்களோடு சேர்ந்து நம்பக்கூடாதவங்களை நம்பி பெரும் பொருளாதார இழப்பை சந்திச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரும் பொருளாதார கஷ்டத்துக்கும் நெருக்கடிக்கும் உள்ளாகி இருந்தாங்க. அப்ப தனக்கு தேவையான பொருளாதார உதவிகளை செய்யுமாறு புரட்சி தலைவர் அவர்கள் கிட்ட உதவி கேட்டிருந்தாங்க நடிகர் திலகம் சாவித்ரி அவர்கள். சண்டை பயிற்சியாளரும் மக்கள் திலகம் அவர்கள் கிட்ட மெய் காப்பாளராக இருந்த ராமகிருஷ்ணன் அவர்கள் மருத்துவமனையில உடல்நல பிரச்சனையால அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப அதே மருத்துவமனையில நடிகர் திலகம் சாவித்ரி அவர்களும் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப சாவித்ரி அவர்கள் ராமகிருஷ்ணன் அவர்களை சந்திச்சு தனக்கு ஏற்பட்ட பொருளாதார சிக்கலை சொல்லி கண் கலங்கியிருக்காங்க. உடனே ராமகிருஷ்ணன் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்கள் கிட்ட உதவி கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு செய்வாங்க அப்படின்னு ஆலோசனை சொல்லியிருக்காங்க. மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த ராமகிருஷ்ணன் அவர்களை சந்திக்கிறதுக்காக புரட்சி தலைவர் அவர்கள் மருத்துவமனைக்கு வருகை தந்திருந்தாங்க. அப்ப ராமகிருஷ்ணன் மூலமாக சாவித்ரி அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடியை புரட்சி தலைவர் அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு சாவித்ரி அவர்களை நேர்ல போய் பார்த்திருக்காங்க. அப்ப நடிகர் திலகம் சாவித்ரி அவர்கள் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை புரட்சி தலைவர் அவர்கள் கிட்ட சொல்லி கண் கலங்கியிருக்காங்க. உடனே மக்கள் திலகம் அவர்கள் கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. உடனே புரட்சி தலைவர் அவர்கள் அந்த மருத்துவமனையோட தலைமை மருத்துவரை அழைச்சி இதுவரைக்கும் நடிகர் திலகம் சாவித்ரி அவர்களுக்கு ஆன மருத்துவ செலவுக்கான தொகையை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனிமேல் ஆகக்கூடிய மருத்துவ செலவையும் நானே ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க புரட்சி தலைவர் அவர்கள். மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை முடிந்த உடனே நடிகர் திலகம் சாவித்ரி அவர்கள் நேரா புரட்சி தலைவர் அவர்களை சந்திக்கிறதுக்காக போயிருக்காங்க. புரட்சி தலைவர் அவர்கள் கிட்ட எனக்கு இப்ப தங்கறதுக்கு வீடு இல்ல, என்னுடைய அன்றாட செலவுக்கே பணம் இல்லைன்னு சொல்லி கண் கலங்கியிருக்காங்க சாவித்ரி அவர்கள். இதை கேட்ட புரட்சி தலைவர் அவர்கள் மனம் கலங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சாவித்ரி அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் புரட்சி தலைவர் அவர்கள் செஞ்சு கொடுத்திருக்காங்க. அப்போது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் அவர்கள் வீட்டு வசதி வாரியத்தின் தலைவரை கூப்பிட்டு சாவித்ரி அவர்கள் தங்குவதற்கான ஒரு வீட்டை நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, அந்த வீட்டுல அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் செய்து கொடுக்குமாறு ஆணையிட்டு இருக்காங்க. உடனே வீட்டு வசதி வாரியத்தின் தலைவரும் சாவித்ரி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்திருக்காங்க. புரட்சி தலைவர் அவர்கள் 1,00,000 ரூபாய் பணத்தை ஒரு சூட்கேஸ்ல வச்சு சாவித்ரி அவர்கள் கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த 1,00,000 ரூபாயை நீங்க பத்திரமா வச்சு செலவு பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்ன அணுகி கேட்கலாம், கண்டிப்பா நான் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த உதவியை பார்த்து மனம் நெகிழ்ந்த சாவித்ரி அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்கன்னே சொல்லலாம். நடிகை சரோஜா தேவி அவர்கள் தான் புரட்சி தலைவர் அவர்களோட இணைந்து பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆனா நான் பரிசு, வேட்டைக்காரன், மகாதேவி போன்ற சில படங்கள்ல மட்டும்தான் மக்கள் திலகம் அவர்களோட இணைந்து நடிச்சிருக்கு. ஆனா எனக்கு மக்கள் திலகம் அவர்கள் ஒரு சகோதரிக்கு செய்யற உதவியை போல எனக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்றத நினைவு கூர்ந்திருக்காங்க நடிகர் திலகம் சாவித்ரி அவர்கள். புரட்சி தலைவர் அவர்கள் தன்னை உதவி என்று நாடி வருபவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவியை உடனே செய்து தருபவர் என்பதற்கு இந்த ஒரு விஷயத்தை தவிர ஒரு சிறந்த உதாரணம் வேறு எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நடிகர் திலகம் சாவித்ரி அவர்களுக்கு உதவின்னு கேட்ட உடனே புரட்சி தலைவர் அவர்கள் மிகப்பெரிய உதவியை செஞ்சு கொடுத்து அவங்கள அப்படியே நெகிழும் விதத்தில் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம்.